லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கடந்த எபிசோடில் ஹிந்துவாக இருக்கப்பட்ட ஒரு ஆள், கிரகத்தாசிரமி, தன் வாழ்க்கையில் ஹிந்து தர்மம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றித்தான் சொல்லி வந்தேன். அதில் காலையில் எந்திரிக்கிறது, அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணுறது, இதெல்லாம் சொல்லிவிட்டேன். இங்கு ஈவினிங், சாயங்காலம், சந்தியா நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது தான் அது பூர்த்தீகரிக்கப்படும். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்நானம் பண்ண சொல்லியிருந்தது இல்லையா? அதே போல் ஈவினிங் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே ஸ்நானம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் எல்லாருக்கும் அது முடியும் என்று சொல்ல முடியாது. ஆஃபீஸில் போவாங்க, ஆஃபீஸ்லேருந்து வீட்டில் வரும்போதே 6-7 மணி ஆகும், சூரியன் அஸ்தமிச்சிருக்கும். எப்படி ஆயிருந்தாலும் ஈவினிங்கும் ஸ்நானம் செய்ய வேண்டும். ஏனென்றால் சுஜித்துவம் ரொம்ப முக்கியம். இந்த எபிசோடு கண்டினியூஸாக வரும்போது அதை பற்றி விளக்கமாக சொல்கிறது உண்டு. இப்போ சுஜித்துவம் முக்கியம் என்று மட்டும் சொல்லி நிறுத்துகிறேன். சுஜித்துவம் ரொம்ப முக்கியமானது. அசுத்தி எங்கே இருக்கோ அங்கே மூதேவி, அதாவது லக்ஷ்மி தேவிக்கு நேர ஆப்போசிட், அது குடிவாழும். சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருந்தால் மட்டும் போராது, பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும். வியர்த்து அழுக்குள்ள ட்ரெஸ் தரிக்கக்கூடாது. முக்கியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால், டாய்லெட்டில் போனால் நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க இல்லையா, சோப்பு யூஸ் பண்ணி சுத்தம் பண்ண வேண்டும், கையும் எல்லாமே. அதே மாதிரி மூத்திரம் ஒழிக்க போனாலும் ஜலம் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது உண்டு, நமக்கு தெரியாது பல பேருக்கும். இஸ்லாம் மதக்காரவங்க பண்ணுறாங்க, கிறிஸ்து மதத்தில் உள்ளவங்க கூட அது பண்ணுறதில்லை. ஆனால் கண்டிப்பாக இது செய்ய வேண்டும். ஏனென்றால் சுத்தம், இதுக்கு ஒருபடி மேலே பரிசுத்தம், அது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஈவினிங் ஸ்நானம் பண்ணி எப்பவும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மறுபடியும் ஈவினிங் ஸ்நானம் பண்ணியதுக்கப்புறம் நல்ல வஸ்திரம் கட்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விளக்கு முடிஞ்சால் நெய் விளக்கு ஏற்றிட்டு, அதுவும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே. இது சொல்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு சாஸ்திரம் உண்டு. அதில் சூரிய பகவான் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே தன்னிலே உள்ள அக்னி சைதன்யம், சூரிய பகவான் சூரியாஸ்தமனம் இல்லையா, அதுக்கு முன்னே அந்த பகவானில் உள்ள தன்னிலே உள்ள அக்னி சைதன்யத்தை பூமியில் வர்ஷிக்கும். இங்கே விட்டுட்டு தான் போவாங்க. அப்போது எங்கே தீபம் எரிஞ்சு கொண்டு இருக்கிறதோ அந்த சைதன்யம் அங்கே போய் சேரும். அந்த சைதன்யம் சேரும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அதனால தான் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சூரியன் உதிக்கும் பொழுது, அந்த சூரியன் உதித்து வர்றதுக்கு முன்னே தீபம் ஏற்ற வேண்டும். அப்போது சந்தோஷத்துடன் பகவான் அந்த சைதன்யத்தை தன்னிலே எடுக்கிறது. ஆசீர்வாதம் செய்ததுக்கு அப்புறம் தான் இந்த சைதன்யத்தை எடுக்கும். மறுபடியும் அங்கேயே வர்ஷிக்கிறது. சுருக்கமாக ஐஸ்வர்யம் நிலநிற்கும். அப்போது சூரியன் காலையில் உதிக்கிறதுக்கு முன்னே ஏன் தீபம் ஏற்ற வேண்டும், அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே ஏன் தீபம் ஏற்ற வேண்டும் என்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஈவினிங் விளக்கேற்றி வச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேண்டும், ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும் இல்லையா? ஐஸ்வர்ய தேவதை யார்? சாட்சால் மகாலட்சுமி. அப்போ விளக்கேற்றி வச்சுட்டு நிம்மதியாக இருந்து லக்ஷ்மி அஷ்டோத்தரம் ஜபம் செய்ய வேண்டும். அப்போது வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும். காலையிலே நான் உங்களிடம் சொன்னேன், காலையிலே தீபம் ஏற்றி வச்சுட்டு 10 நிமிஷமாவது நீங்கள் ப்ரே செய்யுங்கள் என்று சொன்னேன். அந்த நேரத்தில் விநாயகர் அஷ்டோத்திரம் ஜபம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏனென்றால் அந்த நாளில் எந்த விக்னங்களும் இல்லாமல் நம்மளே காப்பாற்றும். இல்லை உங்களோட இஷ்ட தெய்வம் யாரோ அந்த தெய்வத்தோட நாமம் ஜபம் பண்ணாலும் போதும். அதே மாதிரி ஈவினிங் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் வெகு விசேஷம். இல்லை என்னோட இஷ்ட தேவன் சிவன் தான், சிவநாமம் ஜபம் பண்ணுங்கள். விஷ்ணு தானா, விஷ்ணு நாமம் ஜபம் பண்ணுங்கள். ஆனால் ரோகத்துக்கு தகுந்த மருந்து அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையோ, இல்லையா? ரோகத்துக்கு தகுந்த மருந்து அப்படின்னு ஒன்று இருக்கிறது.
மெடிக்கல் ஸ்டோரில் போனால் அங்கே ஆயிரக்கணக்கு மருந்து இருக்கிறது. இதெல்லாம் மனுஷனோட ஆரோக்கியத்துக்கு வேண்டி உள்ளது தான். மனுஷனுக்கு ஆரோக்கியம் உண்டாக வேண்டும், ரோகம் மாற வேண்டும், அதுக்குள்ளது தான் மெடிக்கல் ஸ்டோரில் இருக்கப்பட்ட எல்லாம் மருந்து. அதுக்காக அதெல்லாம் வாங்கி நான் சாப்பிட்டா என்ன ஆகும்? ப்ராப்ளம் தான் உண்டாகும். நமக்கு என்ன ப்ராப்ளம், நமக்கு என்ன வேண்டும், அந்த மருந்து மட்டும்தான் நாம் வாங்கி சாப்பிட வேண்டும். அதே மாதிரி இந்த காலத்தில் நமக்கு என்ன வேண்டும்? தடசங்கள் இல்லாமல், விக்னங்கள் இல்லாமல் வாழ்க்கை போக வேண்டும், சுபிட்சமாக இருக்க வேண்டும். அதற்கு காலையில் விநாயக அஷ்டோத்திரம், விநாயக பூஜை இது செய்கிறது ரொம்ப விசேஷம். ஈவினிங் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் ஜபம் பண்ணுங்கள், தெரிஞ்சால் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இனி காலையிலேயோ ஈவினிங்கிலேயோ உங்களுக்கு பூஜா வீட்டில் விளக்கேற்றும் வசதி இல்லை, பூஜா முறை இல்லை, இப்படி எல்லாம் இருந்தால் என்ன செய்யலாம்? நேரே தேவாலயத்துக்கு போக வேண்டும். இனி இப்படி செய்திருந்தால் கூட காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்றியாச்சு, ப்ரே பண்ணியாச்சு, இப்படி எல்லாம் செய்தால் கூட திவசமும் ஒரு நேரம் ஆலய தரிசனம் செய்ய வேண்டும். ஆலய தரிசனம் கங்கா ஸ்நானத்துக்கு சமம். புரியுதா? ஆலயம், தேவாலயம் என்று சொன்னால் தெய்வம் வசிக்கும் வீடு என்று அர்த்தம். தெய்வம் வசிக்கும் வீடு என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்தமான இடம். டெய்லி நீங்கள் க்ஷேத்திர தரிசனம் செய்ய வேண்டும், க்ஷேத்திர ஆராதனை செய்ய வேண்டும், அங்கே போய் அந்த மூர்த்தியை ஆராதிக்க வேண்டும். வீட்டில் இருக்கப்பட்ட அது ஒரு சங்கல்பந்தான் இல்லையா? வீட்டில் பிராணப்பிரதிஷ்டை செய்த விக்கிரகங்களோ, வீட்டில் ஒரு கணபதி பகவானோட விக்கிரகம், மகாலட்சுமியோட விக்கிரகம், இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம்தான். ஆனால் அதெல்லாம் அந்த ரூபங்கள் தானே தவிர அதில் அதுக்கு உயிர் நம்ம கொடுக்கவில்லை. உயிர் கொடுக்கப்பட்டதுக்கு தான் பிராணப்பிரதிஷ்டை என்று சொல்லப்பட்டது. க்ஷேத்திரங்களிலே உள்ள பிரதிஷ்டைக்கு உயிர் இருக்கு, அதுக்கு தான் பிரதிஷ்டை பண்ணது. பிராண பிரதிஷ்டை, பிராணன் என்றால் உயிரோடு கூடித்தான் அங்கே இருக்கிறது. எல்லா க்ஷேத்திரங்களும் கங்கா ஸ்நானத்துக்கு சமமாக இருக்கப்பட்ட அனுகிரகத்தை நமக்கு தரும். அது மட்டுமல்ல, அபீஷ்ட சித்தியும் உண்டாகும். அப்போ டெய்லி செய்யப்பட்ட பாபங்கள் எல்லாம் க்ஷேத்திர தரிசனம் கொண்டு இல்லாமல் போகும், நம்மள அபீஷ்டங்கள் நமக்கு நடக்கும். அதனால் என்ன செய்ய வேண்டும்? டெய்லி பக்கத்தில் உள்ள க்ஷேத்திரத்தில் போகணும். அதுதான் ஸ்தல தேவதை என்று சொல்லப்பட்டது. அதாவது நீங்கள் இருக்கப்பட்ட இடத்துல அந்த வட்டாரத்துக்கு ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் இருக்கும் இல்லையா? இருக்கா இல்லையா? ஒரு வில்லேஜ் ஆஃபீஸ். நம்ம நித்திய ஜீவிதத்துக்கும் நமது கடவுளுக்கும் எல்லாம் ஒரு சங்கல்பம், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு. அதே மாதிரி தான் கடவுளே நம்ம சங்கல்பம் பண்ணியிருக்கிறது. மற்ற மதங்களிலே அது கிடையாது. இப்போ பாருங்க, பகவானே நம்ம காலையில் அபிஷேகம் பண்ணுறோம், சிம்பிளாக சொன்னால் குளிப்பாட்டுறோம். எதுக்கு? பட்சணம் கொடுக்குறோம், அதாவது நைவேத்தியம். வஸ்திரம் கட்டுறோம், மாலைகள் சாத்துறோம், பூஜை பண்ணுறோம். ஏன்? எதுக்கு தெரியுமோ? பகவான் அங்கே உயிரோடு இருக்கு. இங்கே உங்கள் கண்ணுக்கு பகவானே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பகவான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ பெரிய பெரிய இந்த ஷாப்பிங் மால் கடைகள் இங்கே எல்லாம் நீங்கள் போவீங்க இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமல் ஒரு கண்ணு உங்கள் மேலே அப்படியே பதிச்சு கொண்டே இருக்கும். என்ன சொல்லுங்க பார்ப்போம், என்ன அது? கேமரா. நீங்கள் அதை பார்க்கறது இல்லை, கவனிக்கிறது இல்லை, ஆனால் அந்த கேமரா உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்தில் அந்த ஓனர் இல்லை, ஓனர் சொல்லப்பட்ட ஒரு ஆள் உங்களுக்கு தெரியாமல் உங்களை பார்த்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் அங்கே ஏதாவது கொஞ்சம் திருடி பாருங்களேன், டக்குன்னு இப்படி விடும். நம்ம இந்த நியூஸில் எல்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையோ, உடனே அதோட பலன் அப்போ தான், ஓஹோ இது கேமரா இருந்ததோ, பார்த்து கொண்டு இருந்ததோ அப்படின்னு நமக்கு புரியும். அதுபோல் பகவானோட கண்ணு நம்மளை பார்த்து கொண்டே தானே இருக்கிறது. நான் கேட்குறேன், நம்மளெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? வெளியில் நீங்கள் போகிறோம் வரோம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போவாவது நீங்கள் சூரியனை நேராக பார்க்குறது உண்டா? ஆஹா, சூரியன் பார்க்குறது உண்டா? இல்லை. ஆனால் சூரியன் சர்வதா நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படி தானே? நம்ம சூரியனை பார்க்கறது இல்லை, சூரியனோட ஒளியிலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம பார்க்கப்பட்டதெல்லாம்
சூரியன் உதிக்கவில்லை என்றால், சூரியன் என்ற சங்கல்பம் இல்லை என்றால் பூமியே இல்லை. அப்படி இருந்தும் நம்ம அதை பார்க்கறதில்லை, கவனிக்கிறதில்லை. ஆனால் அது சர்வதா நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. இதே போல் பகவானோட திருஷ்டி நம்மளே அப்படி பார்த்து கொண்டே தான் இருக்கிறது. க்ஷேத்திர தரிசனம் செய்யும் பொழுது பகவான் நம்மளே பார்த்து கொண்டே இருக்கிறது. என்ன நமக்கு வேணும் அது பகவானுக்கு தெரியும். வேதங்களில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், பாவகிராகி ஜனார்தனா அப்படின்னு சொல்லியிருக்கு. பாவகிராகி ஜனார்தனா. பாவகிராகி ஜனார்தனா என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், உன்னுடைய ஹிருதய தாகம் எனக்கு தெரியும் அப்படி அர்த்தம். பாவகிராகி ஜனார்தனா, உன்னுடைய மனசோட தாகம், மனசில் உள்ள ஆசை, மனசில் உள்ள எண்ணங்கள், மனசில் உள்ள வேதனை, இதெல்லாம் நான் அறிகிறது. அப்படி தான் இருக்கு அர்த்தம். அப்போது உன்னுடைய மனசிலே உள்ள தாகத்தை ஈஸ்வரன் அறியறதுண்டும். அப்போ அங்கே போய் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை அழுதாத்தான் நீங்கள் பால் கொடுப்பீங்களா? இல்லை இல்லையா? பெற்றவளுக்கு தெரியும் குழந்தைக்கு எப்போ பால் ஊட்டணும்னு. குழந்தைக்கு பசிக்கும் போது அம்மாவுக்கு முலை தானா சுரத்தும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இல்லையா? அப்போ அவருக்கு தெரியும், ஓ குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். இனி ஒன்று, குழந்தை பால் உண்ணும் பொழுது தனக்கு தெரியாமல் ஒரு ஆனந்தம் மாதாவை அனுபவிக்கிறது உண்டு. அப்படித்தானே? தன் குழந்தை பால் ஊட்டும் போது, தன் முலையை குழந்தைக்கு ஊட்டும் பொழுது அந்த அம்மா, அந்த தாய் தெய்வீகமாக இருக்கப்பட்ட ஒரு ஆனந்தம் அனுபவிக்கிறது உண்டு. இதுபோல நமக்கு அனுகிரகங்கள் தரும்போது பகவானுக்கு ஒரு ஆனந்தம் உண்டு. நம்ம பகவானை ப்ரே செய்து, பகவானை பிரார்த்தித்து, பகவானில் இருந்து நமக்கு அனுகிரகம் தரும்போது பகவான் வருத்தத்துடன் அனுகிரகம் தரவில்லை, சந்தோஷத்துடன் தான் தருகிறது. அப்போது பகவானுக்கு ஒரு ஆனந்தமே உண்டாகிறது. அப்போ க்ஷேத்திர தரிசனம் கொண்டு நமக்கு அபீஷ்ட சித்தி உண்டாகிறது, பாபசாந்தி உண்டாகிறது. பகவானுக்கு நமக்கு அபீஷ்டம் தரும்போது பகவானுக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. இது செய்ய வேண்டும். அப்போது ஹிந்துவாக இருக்கப்பட்ட ஒருவன் நித்தியம் ஒரு க்ஷேத்திர தரிசனம் செய்ய வேண்டும். எந்த க்ஷேத்திரமோ ஆகட்டும். க்ஷேத்திரம் என்றால் கோயில். இனி அந்த கோயிலில் இருக்கப்பட்ட கடவுள் யாரோ அந்த மந்திரம் ஜபம் செய்ய வேண்டும். அங்கே போய் சிவனாயிருந்தால் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கொஞ்ச நேரம் க்ஷேத்திரத்தில் போய் உட்கார வேண்டும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஆள் வந்தாச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாங்க உட்காருங்க அப்படி சொல்லுவீங்க இல்லையா? உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆள் வந்துட்டு நின்று பேசிட்டு போயாச்சுன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது இல்லையா? ஐயோ உட்காரவே இல்லை, வந்தவர்னு போயிட்டாங்க அப்படி நினைப்பாங்க இல்லையோ? நமக்கு சகல சௌபாகியங்களும் தரப்பட்ட பகவான் வாழும் இடம் அது. க்ஷேத்திரத்தில் போனால் க்ஷேத்திரத்தில் பிரதட்சணம் செய்து ஈஸ்வர ஆராதனை செய்து கொஞ்ச நேரம் க்ஷேத்திரத்தில் உட்கார வேண்டும். ஒரு 5 மினிட் ஆவது. அந்த உட்காரும் நேரத்தில் மற்ற கலபிலா உள்ள பேச்சுகள் இருக்கக்கூடாது. ஈஸ்வர நாமம் மட்டும்தான் ஜபம் செய்ய வேண்டும். உள்ளே எந்த பகவான் இருக்கிறதோ அந்த நாமம்தான் ஜபம் செய்ய வேண்டும். இங்கே க்ஷேத்திர தரிசனத்தில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு. கேளுங்க. நீங்கள் க்ஷேத்திரத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேரும் சும்மா கோயிலில் போய் சுற்றிட்டு வருவாங்க. அதில் அர்த்தமே இல்லை. கோயிலில் போகும்போது பகவான் நம்மளை அனுகிரகிக்க வேண்டுமானால் பகவானுக்கும் நம்மளுக்கும் இடையில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அது மாற வேண்டும். சில நேரத்தில் கோயிலெல்லாம் போகும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க, பகவானுக்கும் நமக்கும் இடையில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. அபிஷேகம் செய்து அங்கே அலங்காரம் பண்ணும் பொழுது தமிழ்நாட்டில் எல்லாம் நிறைய இருக்கு அப்படி ஒரு ஸ்க்ரீன். அப்போ பகவானுக்கு நம்மளையும் பார்க்க முடியாது, நமக்கு பகவானையும் பார்க்க முடியாது. ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் என்று சொல்லப்பட்டது நம்மளோட பாபம்தான். பகவானுக்கும் நம்மளுக்கும் இடையிலே ஒரு ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் இருந்தால் நமக்கு அங்கே பார்க்க முடியாது, நம்ம கோரிக்கை அங்கே போகாது, பகவானோட அனுகிரகம் நமக்கிட்டேயும் வராது. அந்த பாவம் மாற வேண்டும். பாவம் மாற வேண்டுமானால் கலியுகத்தில் நம்மளால் செய்யப்பட்டது
3 விஷயங்கள் தான். ஒன்று ஜபம், அப்புறம் தானம், அப்புறம் யாகம். ஜபம், தானம், யாகம் இப்போ நடக்கப்பட்ட விஷயங்கள் அதுதான். அதாவது இந்த கலியுகத்தில் நம்மளால் முடிஞ்சது. இங்கே கூட ஜபம் செய்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்பீடுள்ள வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் நிம்மதியாக இருந்து ஜபம் பண்ண முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். யாகம் பண்ண வேண்டுமானால் அது படித்து செய்கிறது ரொம்ப கஷ்டம். படித்தவரே கிடைக்கப்பட்டது அதை விட கஷ்டம். இந்த காலத்தில் யாகங்கள் எல்லாம் செய்யப்பட்டதில் 60% மேலே சும்மா ஏமாத்துறது தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாஸ்திரம் தெரிஞ்ச ஆளுகளை கிடைக்கப்பட்டது ரொம்ப ரேராக. அது ஹிந்து மதத்தோடு ஒரு சாபமாய் மாறிவிட்டது. இப்போ பின்ன நம்மளால் முடிஞ்சது என்ன? தானம். அது கண்டிப்பாக நம்மளால் முடியும். இப்போ கோயிலுக்கு போகும்போது வெளியிலே பிச்சைக்கார் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனோ ஆகட்டும், அவனுக்கு ஒரு நாணயம் கொடுக்க வேண்டும். அப்போ என்ன ஆகும் தெரியுமோ? நமது பாவம் அவனில் போய் சேர்ந்து விட்டது. தானம் செய்யும் பொழுது நம்ம பாவம் போய் சேரும். தானம் பாபட்சயம், பாவத்தை இல்லாமல் செய்யும். அப்போ இந்த பாவத்தை இல்லாமல் செய்ததுக்கு அப்புறம்தான் உள்ளே போக வேண்டும். காலு கழுகக்கூடிய வசதி அந்த க்ஷேத்திரத்திலே பண்ணி வச்சிருக்கிறது என்றால் கண்டிப்பாக கை கால் கழுகி சுத்தமாக உள்ளே போக வேண்டும். ஆலயத்துக்குள்ளே, ஆலயத்தின் அந்த கவாடத்தை தாண்டி உள்ளே போயாச்சுன்னால் தெய்வநாமம் அல்லாமல் ஒன்றுமே பேசக்கூடாது. அப்புறம் உள்ளே போனால் என்ன செய்ய வேண்டும்? எல்லா தெய்வங்கள்கிட்டையும் போய் என்ன காப்பாற்று அப்படி சொல்லவே கூடாது. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிவக்ஷேத்திரத்தில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட இஷ்ட தெய்வம் சிவன் தான். நீங்கள் சிவக்ஷேத்திரத்தில் தரிசனம் பண்ணுறீங்க. அங்கே அம்பாள் இருக்குது, விநாயக பகவான் இருக்குது, சுப்பிரமணிய பகவான் இருக்குது. இப்படி எல்லா க்ஷேத்திரங்களும் ஏகப்பட்ட பிரதான மூர்த்தின்னு ஒன்று இருக்கும், மற்ற உபதேவன்மார் அப்படின்னு இருக்கும். இந்த உபதேவன்மார்கிட்டே போய் என்ன காப்பாற்று அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்ய வேண்டுமானால் உங்களோட முக்கியமான தெய்வத்தை போய் அதை ஸ்துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். சென்னா உடனே பகவானை எனக்கு அது கொடு இது கொடு அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் உனக்கு இருக்கப்பட்ட சகல சௌபாக்கியத்துக்கும் அது தந்தது இந்த பகவான் தான். அந்த பகவான் தான் அதுக்கு காரணம். பகவானே, நீ எனக்கு தந்த எல்லா சௌபாக்கியங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். மேற்கொண்டு குறையில்லாமல் காப்பாற்றப்பா. ஆனந்தத்துடன் நான் வந்து உன்னை ஆராதிக்கும் வழி தூடு அப்படி சொல்லுங்க. ஆனந்தத்துடன் நான் வந்து உன்னை நித்தியம் ஆராதிக்கக்கூடிய வழி கொடு அப்படி சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த தெய்வங்கிட்ட போயாச்சு. எக்ஸாம்பிள் விநாயகர்கிட்ட போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் என்னை காப்பாற்று அப்படி இல்லை என்ன சொல்ல வேண்டுமானால், பகவானை ப்ரே பண்ணியதுக்கப்புறம், பகவானே மகாதேவனோட சர்வானுகிரகங்களும் எனக்கு உண்டாகும்படி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். புரியுதா? அதுதான் செய்ய வேண்டும். அம்பாள்கிட்ட போயாச்சு, ப்ரே பண்ணுங்கோ. போய் என்ன செய்ய வேண்டும்? ஹே ஜெகத் மாதா, மகாதேவனோட சம்பூர்ண அனுகிரகம் உண்டாகும்படி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். சுப்பிரமணியம் கிட்ட போயாச்சு, பகவானே சிவபெருமானோட கருணை அடியனுக்கு உண்டாகும்படி என்னை ஆசீர்வாதம். இப்படித்தான் சொல்ல வேண்டும். இல்லாமல் எல்லா தெய்வத்தையும் கிட்ட போய் எனக்கு அது கொடு இது கொடு அப்படி, இதுதான் முறை. அதே போல் உங்களோட அந்த முக்கியமான தெய்வத்தின் முன்னாடி சாஷ்டாங்க பிரணாமம் செய்ய வேண்டும். ஸ்திரீகள் சாஷ்டாங்க பிரணாமம் செய்ய வேண்டாம், தலை கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணினால் போதும். இப்படியெல்லாம் செய்து வாங்களே, நமது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் 5 பேர் இருந்தால் இன்னொரு ஆள் கூட வீட்டில் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது யார்? நமது இஷ்ட தெய்வம். பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் தெரியுமோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.